எனக்குலாம் வந்து உண்மையிலே ஒரு வருத்தமா இருந்துச்சு. நேற்று எப்படியாவது வந்துருவாப்ல. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன அத்தீஃபாவை ரேப் பண்ணவனுக்கு 95 சவுக்கடி, அவனுக்கு அது மட்டும்தான். ஆனா அத்தீஃபாவை என்ன பண்றாங்கன்னா தூக்குல போட்டுருங்கன்ட்டு அந்த ஜட்ஜ் வந்து தீர்ப்பு வழங்கிடுறாரு. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யறாங்க. அப்ப ஜட்ஜ் என்ன பண்றாருன்னா அந்த பெண்ணுடைய அத்தீஃபாவுடைய உடலை பார்த்துட்டு, இல்ல இவளுக்கு 16 வயசுலாம் கிடையாது, இவளுடைய உடல்ல இருக்கிற அம்சங்களை பார்த்தா இவ கண்டிப்பா 22 வயசானவள் தான் அப்படின்னு எதை பார்த்து முடிவு பண்றாருன்னு பாருங்க. அந்த பொண்ணுடைய உடம்ப பார்த்து, அந்த ட்ரெஸ் எதுவுமே இல்லாம அந்த பொண்ணுடைய உடம்ப பார்த்து இந்த நீதிபதி முடிவு பண்றாரு. இப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி முறையும் இப்பேற்பட்ட ஒரு கேவலமான மனநிலையும் கொண்ட மனிதர்களை உருவாக்குன கொமேனிக்கு இந்த பாரி சல்மான் கான் என்ற தற்குறி வீரவணக்கம்லாம் சொல்றாருன்னா 1987 இருந்து 88 வரைக்கும் வேலை பார்த்த இந்த ஈவென்ட் பிரிசன்ல மிகப்பெரிய அதிகாரியா இருந்த ஹுசைன் மோட்டசாவி என்ன சொல்றாருன்னா, அங்கு இருந்த பெண்கள், அதாவது எங்களுக்கு யாரெல்லாம் அடங்கலையோ, எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் பேசினாங்களோ, யாரெல்லாம் லாவை பின்பற்றலையோ அவங்க எல்லாரையுமே இங்க கொண்டு வந்து அடைச்சி அவங்கள எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருந்த பிரிசன் கார்டோடு, அங்க இருந்த அதாவது ஆண் அதிகாரிகளோடு இவங்க உறவு கொள்ள வச்சு அதுக்கு அடுத்து தான் இவங்க அந்த பெண்களை கொல்வாங்களாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க அந்த பெண்களை கொல்லவே மாட்டாங்களாம். என்னைக்கு அந்த பெண் அந்த அதிகாரிகளோடு உடலுறவை வைக்க இவங்க ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறாங்களோ அன்னைக்கு அந்த பெண் அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் காலையில கொல்லப்படுவாளாம். இது மாதிரியான மனிதர்களுக்கு உகந்த மனிதர்கள், ரொம்பவும் விரும்பக்கூடிய, ரொம்பவும் நேசிக்கக்கூடிய, உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு விஷயத்தை செய்த மகானுக்காக இங்க நாம வீர வணக்கத்தை தெரிவிச்சுதான் ஆகணும். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம்.